பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கிறது. யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? நம்ம கேட்குற துவாவெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கணும், ஆசை இருக்கா இல்லையா? அதன் ரகசியம்தான் இதுக்குள்ளே 2 வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை அது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யு அல் கய்யூம், இந்த 2 தான் அந்த வார்த்தை. இந்த 2 வார்த்தை இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் வச்சதுனால தான் ஆயத்துல் குர்சியே பலமிக்கதாக மாறிப்போனது. சாதாரண வார்த்தைகள் அல்ல இந்த 2ம். இந்த 2 வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்லை. சையதத்துனா ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகளார், அன்பு மகளார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வர்றாங்க. நசாயி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானார் இடத்திலிருந்து அந்த ஹதீஸை அறிவிக்கிறது சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஃபாத்திமா அம்மாட்ட வந்து கேட்டாங்க, ஃபாத்திமா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தருவேன், நீ காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை கட்டாயமாக ஓதணும். காலையானாலும் ஓத வேண்டும், மாலையிலும் ஓத வேண்டும். இதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா? மிகப்பெரிய பலன் உனக்கு கிடைக்கும். நீ இதை ஓதாமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தூரம் வலியுறுத்தி ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு கொடுத்தாங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். ஹய்யும் கய்யூம், நித்திய ஜீவனே, நிலைத்திருக்கக்கூடியவனே, மரணமே என்ற ஒன்று உனக்கு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மரணம் உண்டு, அல்லாஹ்விற்கு மரணம் உண்டா? கிடையாது. கய்யூம், எப்பொழுதுமே இருப்பான், எல்லா காலத்திலும் இருப்பான். எனவே நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கக்கூடிய இறைவா, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். ஒபி அதாபிக நஸ்தஜீர், உன் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என் காரியம் அனைத்தையும் நீ லேசாக்கிவிடு, என் காரியம் அனைத்தையும் நீ சரி செய்து விடு. வலா தகின்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சுமத்தி விடாது. கண் இமைக்கும் நேரம், மைக்ரோ செகண்ட், இந்த கண் இமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அந்த நிமிட பொழுது, அந்த சனப்பொழுது கூட என் காரியத்தை என் மீது நீ சுமைத்து விடாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் விளக்க சொல்கிறேன். அந்த கண் இமைக்கும் நேரம் இந்த உடலில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மூச்சு, அதை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் கதை? ரத்தம் மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டே இருப்பதனாலே இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த இரத்த ஓட்டத்துக்கு நீ தான் பொறுப்பு, பார்த்துக்கோ என்று நம்மிடத்திலே அந்த பொறுப்பை சாட்டிவிட்டால் என்ன ஆகும் கதை? ஒன்றுமே நடக்காது. இப்போ எல்லா இயக்கமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை நீ என் மீதே சாட்டிடாத, நீ தான் எனக்கு பொறுப்பு என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை தினசரி காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவா ஏன் இவ்வளோ பெரிய மகத்துவமான துவாவாக மாறியது என்றால், இதிலே பெருமானார் சேர்த்த வார்த்தை அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம். ஹய்யுனே கையுமே, அல்லாஹ்வே என்று சொல்லி அழைத்து துவங்கக்கூடிய துவா என்பதனாலே இது மகத்துவமான துவா. இதை ஓதுவதனாலே எல்லா விஷயங்களும் சரியாகிறது. உலகம் மற்றும் ஆகிரத் சார்ந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ரொம்ப அற்புதமான துவா. ரசூலுல்லாஹ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என் காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கிவிடு என்று கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய அண்டை வீடு, நம்முடைய நண்பர்கள், நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் செய்யக்கூடிய அமால்கள், நல்ல அமல்கள், அதே போன்று நம்முடைய கல்வி, நம்முடைய உயர்வு, நம்முடைய உள்ளம், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வியாபாரம் எல்லாம் இதில் அடக்கம். எல்லாத்தையும் எனக்கு சரி செஞ்சு கொடு. நீ சரி செஞ்சாதான் அது எல்லாம் சரி செஞ்ச மாதிரி இருக்கும். வேற யாரு கை வச்சாலும் அப்படி சரி செய்ய முடியாது. எனவே அப்படி சரி செஞ்சு கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை தாங்கி நிற்கிறது இந்த துவா.